அதோடய உங்கள் கேரக்டர் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கேரக்டர், ஆமாம் புரிஞ்சுக்கிறது. இப்போ லாஸ்ட்டாக அந்த எபிசோடில் கூட பார்த்தோம்னா எல்லாம் வந்து ஒன்றா கெட் டுகெதர் பண்ணுவாங்க அவங்க ஆனிவர்சரி அப்போ. ஸோ அப்போ வந்து ரீனா வந்து ஒரு மாதிரி சேடாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத தெரிய வைக்கிறதுக்காக வாமா வந்து கேக் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இன்னொன்று என்னன்னாங்க, இந்த சீசன் இந்த ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் நான் அக்செப்ட் பண்ண பிறகே வந்து நான் தனியாக வேற எந்த ப்ராஜெக்ட்லையும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணல. அதுக்கு முன்னாடி இருந்து சினிமா வந்து தேடி நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி போனால் தான் கிடைக்கும். ஸோ இந்த சீரிஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஐ கேவ் இட் மை எவ்ரிதிங். ஏன்னா என் லைஃப்லேயே கிடைச்ச பெஸ்ட் கேரக்டர் இது. ஸோ அது 100% ஜஸ்டிஸ் பண்ணணும்னு நான் இதுலேயே தான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வேறு டீவியேஷன் கண்டிப்பாக கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து எல்லோரும் அதுவும் ஆடியன்ஸ் நடுவில் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக மேட்ச் பண்ணும்போது அது ஒரு தனி ப்ரெஷர் இருக்கும். மற்றவங்க இருக்கிறதோட எனக்கு ஒரு 10 மடங்கு நான் கண்டிப்பாக அது ஒரு கூட தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதை நம்ம ஜஸ்டிஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஸோ எந்நேரமே வந்து நான் அந்த கேரக்டர் ஓரியன்டாக அந்த ஃபோக்கஸ்லேயே தான் இருப்பேன். ப்ளஸ் நான் முன்னாடி இருந்து பார்க்கறதால படிக்கிறதால வந்து நான் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் உள்ளே போகிறது. ஓகே. ஸோ அப்படி பண்ணால் தான் வந்து நம்ம ஜஸ்டிஃபையே பண்ண முடியும். இதை போனோமா படித்து பண்ணணுன்ற மாதிரி கிடையாது.